கூட்டுறவு வங்கிகளில் உள்ள 2000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக அரசு நிரப்ப வேண்டும். கோவை பீளமேடு பகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்க மாநில மாநாட்டின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை. கோவை மாவட்டம் பீளமேடு பகுதியில் உள்ள தனியார் அறையில் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தின் மாநில மகளிர் மாநாடு நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதும் பல்வேறு கூட்டுறவு வங்கிகளில் பணியாற்றும் 600க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டிற்கு அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் CH வெங்கடாச்சலம் தலைமை தாங்கினார். கோவை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் வடிவேலு வரவேற்புரையாற்றினார். இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் தலைவர் பத்மாவதி, தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம், அகில இந்திய கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார், தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் வைரப்பன், செயலாளர்கள் சுப்பிரமணியன், சுரேஷ், பொருளாளர் யுவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்க தலைவர் CH வெங்கடாச்சலம் கூறுகையில், இம்மாநாட்டின் மூலமாக அரசுக்கு சுமார் 21 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். அதில் கூட்டுறவு வங்கிகளில் அரசியல் தலையீடு முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும். நாடு முழுவதும் கூட்டுறவு வங்கிகளில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளது. இவற்றை உடனடியாக அரசு நிரப்ப வேண்டும். அதற்கான தேர்வுகள் வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்பட வேண்டும் எனவும், கூட்டுறவு வங்கிகளில் பணியாற்றும் மகளிருக்கு தனி கழிவறை வசதிகளை அரசு செய்து தர வேண்டும். கூட்டுறவு வங்கிகளில் பணியாற்றும் மகளிருக்கு மாநில அரசு மற்றும் வணிக வங்கிகளில் பணியாற்றும் பெண்களுக்கு சிறப்பு விடுப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற 21 அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு வைத்துள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.